இன்னும் கொஞ்சம் தள்ளிங்க, கொஞ்சம் தள்ளி இங்கே வந்ததுக்கு ஆறாண்ட ஓடியாரு இங்கே வைக்கிறேன் வந்தாதான் உங்களுக்கு நல்லா தெரியும். கையை மட்டும் வைக்கிற மரத்து அப்படியே இங்க பாருங்க. அடே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ரெண்டு கை ஓகேவா? மதுரை மாவட்ட மீடியா நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாளை மறுதினம் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்காக நாளை இரவு அவர்கள் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள். பிறகு நாளை மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாங்க. அதன் பிறகு மாலை நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. அதுக்காக இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபஸர் அவர்களும் கதிலி அவர்களும் வந்து இன்றைக்கி இது அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கிறோம். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. ஓகே, மதுரை ஏன் சார் சூஸ் பண்ணுறீங்க? வழக்கமாக மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடக்கும், மதுரை ஏன் தேர்வு செய்றீங்க? திமுக பொதுக்குழு நடந்த ஒரே வாரத்துக்குள்ள அது இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதுரையில் தான் ஆரம்பித்தார். ஓகே, மதுரையில் எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் வெற்றியோடு அமையும். இது மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடம். தேசிய ஜனநாயக ஆட்சி வரணும், அதற்காகத்தான். திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முழுமையாக பிஜேபியை சாடி இருந்தாங்க. நம்ம பொதுக்குழு கூட்டத்தில் யாரை சாட போறீங்க? கூட்டணி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் கட்சி நடத்துவது யாரையும் சாடுறதுக்காக இல்லை. இந்த தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? இது மக்களுக்கு தேவையான ஆட்சியா? என்னென்ன வாக்குறுதிகள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எதெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க, இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் தவிர திமுகவை சாடுவதற்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை. அவர்களை போல் பயந்து கொண்டு நாங்கள் பேசுவதற்கும் தயாராக இல்லை. சார், குறிப்பாக அந்த பாமக விவகாரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி வச்சு பாஜக தான் சமரசம் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து அமித்ஷாவே நேரடியாக தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா சார்? சமரசம் என்ற முயற்சியில் பாஜக இதை இறங்கியிருக்கா கூட்டணிக்கு? அதாவது சமரசம் என்கிற வார்த்தையில் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அதை பற்றி பேச்சுவார்த்தையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதா பாஜக நடத்துறதா? ஏன்னா 8ஆம் தேதி ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் மேடையில் ஏற்றுறதுக்காக இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா? அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர். நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துக்ளக் பத்திரிகையிலிருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர். சார், அதாவது ராமதாஸ் சாருக்கு வந்து துளியளவு கூட விருப்பம் இல்லாமல் தான் நடந்த முறை கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற ஒரு பதிவு பண்ணுறாரு. அவர் அழுத்தத்தின் காரணமாக மறுநாள் காலையில் விழுந்து பார்த்தா பாராத் மாதா ஜெயின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்காங்கன்ற வேதனையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டணியில் அவர் விருப்பமே இல்லாமல் தான் இருந்தது. அதாவது தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு 10 மாதம் இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. இல்லை சார், அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமாக தான் இன்றைக்கி நீங்கள் குருமூர்த்தி அனுப்பியிருக்கிறீங்களான்னு நம்ம கேட்குறோம். இல்லை, அதை பற்றி நாங்கள் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் மாநில தலைவராக வந்த பிறகு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, தமிழ்நாட்டில்
திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும். சார் குறிப்பா அன்றைய தினத்துல கூட்டணி கட்சியில இருக்க எல்லாரும் கலந்துக்குருவாங்களா சார்? குறிப்பா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாம் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க பாஜக ஆமாம் மாநில நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், கோட்ட பொறுப்பாளர்கள், பிறகு மாவட்ட தலைவர்கள், எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் நேரடியாக அவங்க சந்திக்க தான் அது குறித்து தான் நடக்கும். ஹோட்டலில் சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஹோட்டல்ஸில் தலைவர், கூட்டணி தலைவர் இல்லை, அதை பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது. மதுரையில் நடக்கிறது முருகன் மாநாடு இல்லை, சங்கிகள் மாநாடு அப்படின்னு சேகர் பாபு நேற்று பேசியிருக்காரு. நான் அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சபரிமலைக்கு மாதந்தோறும் போகக்கூடியவர் நல்ல பக்தி தான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. சார், இந்த புதிய பொறுப்பு மாநில தலைவர்ன்ற பொறுப்பு எப்படி இருக்கு? சுமையா இருக்கா? நிர்வாகிகள்லாம் உங்க பேச்சை கேட்டு அனுசரித்து போகிறாங்களா? எல்லாருமே நிர்வாகிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. என்னோட சீனியர் ப்ரொஃபஸரு, கதில் என்னோட சீனியரு, எல்லாருமே அனுசரித்து தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. 2 மாதமாக நல்ல முறையில் போய்ட்டுருக்கு. அதில் ஒரு சுகமான சுமையாக போய்ட்டுருக்கு. உங்களுடைய இலக்கு என்னவா சார் இருக்கு? இலக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் திருப்பி நான் சொல்கிறதுன்னா, உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், டாஸ்மாகில் நடந்த ஊழலாக இருக்கட்டும், 39,000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாகில். அதில் ஒரு கருத்து குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இது ஈடி போனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது, அது ஒரு கம்பெனி. அது 1983 1956 ஆக்ட் படி, மதுவிலக்கு ஒழிப்பின்படி 83 25/4/83 இது ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி அதில் முறைகேடு நடக்கும்போது அதில் வந்து அதில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது. அதில் ஈடி அந்த இதில் ஈடுபட்டிருந்த 2 அதிகாரிகள் இப்போ சமீபத்தில் மாற்றம் கூட பண்ணியிருக்காங்க. அது இருக்கலாம், அதிகாரிகள் வந்து 3 வருஷம் ஆயிருக்கலாம், 4 வருஷம் ஆன பிறகு மாற்றங்கள் வரலாம். இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு அணியில் எல்லாரும் வரணும். சரி, இப்போ உருவாகிருக்கிற அணியில் யார் இருக்கா? ஓபிஎஸ் இருக்கார்ல, அதில் இருக்காரு. ஓகே, அன்பு பாமக இருக்க போதா? அவங்க வருவாங்க. சார் இப்போ பழைய அந்த போன தேர்தலில் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொடருதா வச்சுக்கலாமா? தொடருவோம், வெல்வோம். புதிதாக யாராவது கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இன்னொரு 10 மாதம் இருக்குது. வரும்போது அடுத்த முருக பக்தர்கள் மாநாடுலாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்லிடுறேன். குறிப்பாக திமுக கூட்டணி ஒலிபெருக்கி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு அண்ணா காவலர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நிறைய தடைகளை போடுவாங்க. அதான் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிகிட்டே இருக்கார், இந்த மாநாடு நடைபெறாதுன்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிகிட்டே இருக்கார். அவங்க அதிலே தெரிஞ்சது எங்களுக்கு, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க அனுமதி தரலைன்னா நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. சார் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் தேமுதிக இணைவாங்களா சார்? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பாமக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கல்ல? எல்லாமே நல்லபடியாக கான்ஃபிடண்ட்டாக வரும். உங்கள் விருப்பப்படியே நல்லபடியாக. வேல் யாத்திரை, பாத யாத்திரை, நயனா நாகேந்திரன்ஜியுடைய யாத்திரை என்னதான் இருக்கும்? என்னுடைய யாத்திரை அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு சட்டமன்றத்துக்கு செல்லு தான் என்னுடைய யாத்திரை. சார், மதுரைக்கு வந்து ராமசீனிவாசன் அவர்களுக்காக அமித்ஷா வந்தபோது கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு புது வியூகத்துக்காக அமித்ஷா மதுரை வராருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அவருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு பயணமாக இருக்கா? இல்லை, என்னன்னா எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு ஷாவை கூட்டு வரீங்களே, அதுதான் கொஸ்டின். அந்த சாதா மகாராஷ்டிராவில் ஆட்சி கொண்டு வந்தார், தமிழ்நாட்டில் முடியாதுங்கிறார் அவர். ஆனால் எப்பொழுதுமே திமுக இந்த ஷான்னாலே கொஞ்சம் பயம். 1976 ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே ஷா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை அவங்களுக்கு இந்த ஷான்னு பேரை கேட்டாலே ஒரு பயம்தான் இருக்கு. சார், பிஜேபி பெரிய அளவில் வளருதுன்னு தமிழ்நாட்டில் சொன்னால் கூட நீங்கள் மற்ற கட்சிகளை நம்பி அவங்களுடைய கூட்டணியில் தானே சார் வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தொகுதி பங்கீடு கொஞ்சோண்டு ஏன் திமுகவே தனியாக நிற்க வேண்டியது? அவங்க ஏன் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகளை கூட்டி வச்சுட்டு நிற்கிறாங்க? நம்ம கட்சியை மட்டும் பேசுகிறேன், வளர்ந்து வரது இல்லை, நான் அந்த கட்சியை கேட்குறேன் உங்களுக்கு.
நான் அந்த கட்சியை கேட்குறவங்க தொகுதியெல்லாம் எப்படி சார் தேத்துற மாதிரி இருக்கீங்க? நிறைய அதிமுக இணையா தேத்துற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த அளவுக்கு வல்லமை பிஜேபிக்கு இருக்கா சார்? ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா சார்? இன்னைக்கு பிஜேபி தான் சார் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. 1300 எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. 240 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. திமுகவில் 240 பேர் இருக்காங்களா? இல்லை. இவ்வளோ பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி. அவருக்கு இணையாக அங்கே தமிழ்நாட்டில் யாரும் இருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சூழ்நிலை பேசிட்டு இருக்காங்க. 2026 பாருங்கள், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நன்றி.